ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி அனதர் எபிசோட் ஷா ஆன் ஏர். இது எபிசோட் நம்பர் 3. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். விடுதலை. நான் நேற்று தாங்க இந்த படத்தை பார்த்தேன். நிஜமா நல்லா இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு அந்த படம். இந்த படத்தில் யார் யார் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சூரி கான்ஸ்டபிள் குமரேசன் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் விஜய் சேதுபதி வந்து பெருமாள் வாத்தியார் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்புறமா பவானி ஸ்ரீ யாருன்னு தெரியும், விஜய் பிரகாஷோட சிஸ்டர் தான் அவங்க வந்து தமிழரசி. அந்த இதில் மலைவாழ் மக்கள் பொண்ணா அவங்க வந்து வந்துட்டு போறாங்க. அம்மா கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து சுனில் மேனன் வந்து ஹெட் ஆஃப் ஆப்ரேஷன், இந்த போலீஸ்க்கே ஒரு ஹெட்டா இருக்காரு. இந்த கேரக்டர் நான் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணிடுறேன். அம்மா ராஜீவ் மேனன் வந்து யார் தெரியும், ஃபேமஸ் சினிமாட்டோகிராஃபர் அண்ட் டைரக்டர். அவரு நிறைய ஹிட் படம்லாம் கொடுத்துருக்காரு. அவர் வந்து இந்த படத்தில் சீஃப் செக்ரட்டரி சுப்பிரமணியன் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அம்மா சேத்தன் வந்து இந்த மாதிரி சீரியஸான கேரக்டர் பார்த்துருக்க முடியாது கைஸ். அவர் இந்த படத்தில் ரொம்ப சீரியஸாக நடிச்சிருக்காரு. நிஜமா நல்லா இருக்கு. அது பார்க்குறது வித்தியாசமான ஆக்டிங்காக இருக்கு. இந்த அளவுக்கு டஃப்பான ஆக்டிங் அவர் இது முன்னாடி பண்ணதான் நான் பார்த்ததே இல்லை. சில படத்தில் வந்து வருவார், சும்மா அந்த நார்மலாக அந்த சப்போர்ட்டிவ் ரோல் தான் வருவார். அப்போ கொஞ்சம் காமெடி ரோல்லே நான் பார்த்துருக்கேன். இப்போ சீரியலில் நம்ம வந்து சேத்தனை வந்து நல்ல சீரியஸான இதில் பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி ஒரு கேரக்டரில் ஆக்ட் பண்ணுறது அவர். இந்த மாதிரி நிறைய ஆக்டர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி எதை பேஸ் பண்ணினா, நாவலை பேஸ் பண்ணி தான் வெற்றிமாறன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜெயமோகன் எழுதின நாவல் துணைவன் அப்படின்னு ஒரு நாவல் பேஸ் பண்ணி இந்த படத்தை வந்து வெற்றிமாறன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ட்ரெயினை வந்து யாரோ பாம்பு அடிச்சு தகர்த்துறாங்க. தகர்த்தோன்னே யாருன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பெருமாள் வாத்தியார் கேங்காக தான் இருக்கு. இந்த பெருமாள் வாத்தியார் கேங் யாருன்னா, இவங்க வந்து இந்த ஊர் மக்கள் பொறுத்தவரை பெருமாள் வாத்தியார் வந்து ஒரு கடவுள் மாதிரி. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இந்த ஊர் மக்கள் வந்து பெருமாள் வாத்தியார் தான் இந்த மலையை வந்து நம்மள கவனிச்சிக்கிறதும் காப்பாற்று இந்த பெருமாள் வாத்தியார் சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் நம்புறாங்க. ஆனா போலீஸை பொறுத்தவரை இந்த பெருமாள் வாத்தியார் வந்து ஒரு தடையா தான் இருக்காங்க. ஏன்னா இப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கும் என்ன தேவைன்னா, இந்த மலை வந்து ஒரு மைனிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மலையில நிறைய அந்த வளங்கள் இருக்கிறதா அந்த மலையை வந்து மைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த கவர்மெண்ட்டும் சரி. அப்புறமா இங்க இருக்கிற அந்த பிசினஸ்மேன், ஃபாரின் பிசினஸ்மேன், நம்ம இந்தியன் பிசினஸ்மேன்லாம் அந்த மாதிரி சேர்ந்து வந்து இந்த மலையை வந்து மைன் பண்ண நினைக்கிறாங்க. இந்த மலை மைன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதோட வளம் எல்லாம் ஃபுல்லா போயிடும்னு சொல்லிட்டு பெருமாள் வாத்தியார் அவங்க கேங் வந்து நினைக்கிறாங்க. ஸோ இது பண்றதுக்காக வரவங்க யாரா இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கிளாஷ் நடக்குது. ரெண்டு இருக்கும், அந்த போலீஸ் கேங்கும் கிளாஷ் நடக்குது, பெருமாள் வாத்தியார் கேங்கும் கிளாஷ் நடக்குது. அதே மாதிரி அவங்க பெருமாள் வாத்தியார் என்ன பண்ணா, இந்த மலையில வாழ் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக நிறைய ஃபுல்லா பாத்துக்கிற மாதிரி இந்த படம் வந்து அவரோட கேரக்டர் வந்து டிசைன் ஆயிருக்கு. ஸோ இப்போ சூரி வந்து இந்த படத்துல வந்து கான்ஸ்டபிள் குமரேசன் அவர் எந்த மாதிரி ஜாப்க்கு இங்க வர்றாருன்னா, டிரான்ஸ்பர் ஆயிட்டு வர்றாருன்னா, இந்த மலையில வந்து இந்த டிராவல் பண்ணிட்டு அந்த கேம்ப்லாம் ரன் பண்ணுவாங்கல்ல, அந்த அங்கங்க கேம்ப் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேம்ப்லாம் ஃபுட்டு டெலிவரி பண்றது, அந்த மாதிரி செக்யூர் அந்த மாதிரி ஒர்க் பண்றதுக்காக தான் சூரிய உள்ள வராரு. ஸோ சூரிய வந்து இங்க வந்து டிரைவரா வராரு. ஸோ ஏன் சூரிய டிரைவர் வராரு, இதுக்கு முன்னாடி அந்த ஒர்க்ல இருந்தவங்க வந்து செத்துடுறாரு. போலீஸ் வந்து போட்டு தள்ளிடுறாங்க. அந்த கேங் இதுல வந்து அந்த போலீஸ் செத்துறதால சூரிய வந்து இங்க வந்து அப்பாயிண்ட் ஆகி வர்றாரு, அதாவது டிரான்ஸ்பர் ஆகிட்டு இங்க வர்றாரு. ஸோ சூரியக்கு வந்து பயமா இருக்கு. இதுல சூரியோட கேரக்டர் எப்படி டிசைன் பண்ணி ரொம்ப சீரியஸான கேரக்டர்னா நேர்மையான கேரக்டர் டிசைன் ஆயிருக்கு. ரொம்ப எந்த தப்பு பண்ணாலும் தட்டி கேட்கற மாதிரி, அம்மா ஊர் மக்கள் நல்லது பண்ற மாதிரி அந்த மாதிரி கேரக்டர் டிசைன் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் ஜாப்ல ஜாயின் பண்ண உடனே அவர் என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி ஃபுட் எல்லாம் எல்லாருக்கும் டெலிவரி பண்றாரு. அந்த கேம்ப் போலீஸ் கேம்ப்லாம் இருக்கும்போது இங்கெல்லாம் ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு வரும்போது ஒரு அம்மா வந்து சாக கிடக்குறாங்க. ஸோ அந்த அம்மா வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்க்கறதுக்காக வந்து நம்ம சூரிய வந்து ரொம்ப ட்ரை பண்றாரு, போய் சேர்த்தும் விடுறாரு. ஸோ இது தெரிஞ்சு வந்து போலீஸ் கேங்கு என்ன பண்றாங்கன்னா, சூரிய வந்து வார்ன் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஆகாது, சப்போஸ் அவங்க வந்து சாப்பாடுல இந்த விஷத்தை கலந்து குத்தனா பண்ணீங்க சொல்லிட்டு போலீஸ்ல சேத்தன் ஒருத்தர் வந்து கேட்கிறார். சேத்தன் வந்து யாருன்னு தெரியும் உங்களுக்கு, அவர் வந்து மெட்யூலில் வருவார் பாத்தீங்களா, மெயின் கேரக்டர், அவர் தான் சேத்தன். அவர் சொன்ன சூரிய என்ன சொல்றாருன்னா, இல்லையா போலீஸ் வந்து நல்லதுக்கு பண்றதுக்கு தானே இருக்கும், இது எப்படி நம்ம வந்து தப்புன்னு சொல்ல முடியும் சொல்லிட்டு சேத்தன் கிட்ட வந்து சூரி சொல்றாரு. சேத்தன் யாருன்னா அந்த கேம்புக்கே அவர் ஒரு ஹெட் மாதிரி அவரு சேத்தன்ன்றது, ஓகேங்களா. அது சேத்தனுக்கு ஹெட்னு யாரா இருப்பாருன்னா கௌதம் வாசுதேவ் மேனன். அது பின்னாடி வருவார், அவரு ஹெட்டா இருக்காது, அவர் இன்சார்ஜா இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு ஒத்துக்கோ, நான் அவனை விட்டுறேன்றாரு. சூரிய வந்து ஒத்துக்க மாட்டாரு. ஸோ சூரிக்கும் சேத்தனுக்கும் ஒரு கிளாஷ் என்ன சொல்றது, கோல்டு வார் மாதிரி ஆகுது. சேத்தனுக்கு வந்து சூரிய பார்த்தாலும் பிடிக்காது. ஏன்னா சூரிய வந்து எப்பவுமே வந்து அகேன்ஸ்டா தான் பண்றாரு. அகேன்ஸ்ட் இந்த சென்ஸ் வந்து இப்போ போலீஸ் இந்த ஒர்க் வந்து ஒபே தி ஆர்டரா இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாம இந்த ஃபுல்லா வந்து அகேன்ஸ்டா இருக்கிறதால அவருக்கு அது பிடிக்கும் போது அப்போ பனிஷும் பண்ணிட்டே இருக்காரு. ஆனா கடைசி வரை வந்து சூரியும் பாத்தீங்கன்னா சாரி கேட்கற மாதிரி கூட இல்லை. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாட்டியை காப்பாத்தின பத்தி, அந்த பாட்டியோட பொண்ணு தான் யாரும் பாத்தீங்கன்னா பவானி ஸ்ரீ. அதாவது பவானி ஸ்ரீனா அந்த படத்தோட கேரக்டர் வந்து தமிழரசி. அந்த பவானி ஸ்ரீக்கும் சூரிக்கும் வந்து அப்படி டெய்லி அப்படி பார்த்து பேசுறது ஒரு லவ் வந்து வருது, ரெண்டு பேருக்கும் லவ் வந்துடுது. ஸோ இந்த படத்துல வந்து லாஸ்ட்ல வந்து இந்த ஊர் மக்களுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் கதை மாதிரி போகுது. ஏன்னா இது வந்து பார்ட் ஒன்றதால நம்ம வந்து ஃபுல் ஸ்டோரி நம்ம சொல்ல முடியல. ஏன்னா இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டா தான் தெரியும்னு நினைக்கிறேன். பெருமாள்
பெருமாள் வாத்தியார் அந்த விஜய் சேதுபதி வந்து அந்த அளவுக்கு இந்த படத்துல வந்து அந்த அளவுக்கு சீன்ஸும் வரல, ரொம்ப கம்மி சீன்ஸா வந்தாலும் நல்லா ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி தான் போறாரு. ஏன்னா அவரோட கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு டிசைன் ஆயிருக்கு. ஸோ பெருமாள் வாத்தியாருக்கு வந்து அந்த அளவுக்கு சீன்ஸ், அந்த கான்வர்சேஷன் சீன்ஸ்ல அந்த அளவுக்கு இல்ல, ஒரு சில சீன்ஸ் தான் வருது, ரொம்ப அதிகமா இல்லாததால. ஸோ மேபி செகண்ட் பார்ட்ல வந்து பெருமாள் வாத்தியாருக்கு வந்து ஒரு ஒரு கேரக்டர் வந்து ரொம்ப பெருசா இருக்கும்னு தோணுது. மேபி பார்ப்போம் செகண்ட் பார்ட் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி படத்துக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த ஊர் மக்களுக்கு அதாவது போலீஸ் கேங் பொறுத்தவரை இந்த பெருமாள் வாத்தியாரை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ இங்க நிறைய இது வந்து பண்ண முடியல, அந்த மைனிங் பண்றது நிறைய விஷயம் பண்ண முடியல. அந்த பெருமாள் வாத்தியார் கேங் வந்து பிடிக்கணும் தான் போலீஸோட ஒரு நோக்கமா இருக்கு. ஸோ அவங்க அந்த போலீஸ் வந்து அந்த பெருமாள் வாத்தியார் கேங் பிடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அந்த எல்லா வயலன்ஸும் அவங்க பண்றாங்க. அதாவது மக்களுக்கு அகேன்ஸ்டாவே பண்றாங்க. அவங்க ஒரு சில வயலன்ஸ் தான் போட்டு அந்த ஊர் மக்களை போட்டு அடிக்கிறது, அப்புறமா ரொம்ப பனிஷ் பண்றது, அது ரொம்ப அதிகமாக பண்றாங்க. ஸோ எனக்கு இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு தோணுச்சுன்னா, இங்க இந்த படத்துல வந்து ஃபுல்லா போலீஸ்காரங்க வந்து சம்மடி அடிக்கிறாங்க. ஆனா ஃபுல்லா வந்து சில பேர் வந்து இந்த இதுவும் இல்லாம எதுவுமே ட்ரெஸ் இல்லாம போட்டு அடிக்கிற மாதிரி ஒரு சீன்ஸ்ல ஜாஸ்தி வர மாதிரி இருக்கு. எனக்கு வந்து அது ரொம்ப வந்து பாதிச்சுது. எதுக்கு இந்த சீன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மைண்ட்ல வந்து இருந்துட்டே இருந்தது. மேலும் அப்படிதான் காட்டுறாங்க, இருந்தாலும் கீழே வந்து அந்த மாதிரி பிளர் பண்ற மாதிரி பண்ணா கூட இந்த சீன் தவிர்த்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இது. ஆனா மேபி அது அந்த மாதிரி சீன் இருக்கிறதா படத்துல இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி சீன் இருக்கிறதால அந்த சிம்பத்தியும் அந்த இது எமோஷன்ஸும் அதிகமாக கிரியேட் ஆகும் சொல்லிட்டு இந்த மாதிரி எந்த இதுவும் இல்லாமல் போட்டு அடிக்கிறதுன்றது கொஞ்சம் என்ன இருக்குன்னா, நம்மளை பார்க்கும்போது ஏன்டா இந்த சீன்லாம் வைக்கிறீங்க, பாவண்டா விட்டுருங்கடா அந்த மாதிரி சொல்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ படத்துல போக பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இப்போ சூரி வந்து என்ன பண்றா, நேர்மையான போலீஸா இருக்காருல்ல, போலீஸா இருக்கும்போது சூரிக்கு வந்து பெருமாள் வாத்தியார ஒரு நாள் வந்து சின்ன ஹெல்ப் பண்ணும்போது பெருமாள் வாத்தியார பாத்துறாரு. ஆனா இவர் தான் பெருமாள் வாத்தியார் சூரிக்கு தெரியாது. இந்த பிரச்சனை பெருசா இருக்கிறது அந்த ஊர் மக்கள் கூப்பிட்டு என்ன பண்றாங்கன்னா, போலீஸ் அடிச்சு அந்த பெருமாள் வாத்தியார் மூஞ்சி யாரும் ஃபேஸ் யாரும் பார்த்தது இல்லைல்ல. ஸோ அந்த ஊர் மக்களுக்கு தெரியும் ஃபேஸை பார்த்தது இல்லை. இந்த சென்ஸ் அவர் போட்டோ வந்து போலீஸ் கிட்ட இல்லை. ஸோ எப்படியா பெருமாள் வாத்தியார் போட்டோ தான் எடுக்க முடியாது. ஸோ அவரோட அங்காடியாலம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஊர் மக்களை கூப்பிட்டு அடிச்சு அடையாளத்தெல்லாம் வாங்குறாங்க. ஸோ எப்படி இருப்பார் சொல்லுங்க, அவங்க கண்ணு எப்படி இருக்கும், அவங்க மூக்கு எப்படி இருக்கும் சொன்னோன்னா ஒருத்தர் வந்து அது சொல்ற மாதிரி வரையாது. அது வரைஞ்சோட என்ன ஆகுதுன்னா, சூரிக்கு என்ன தோணுது, இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோமே சொல்லிட்டு சூரிக்கு ஒரு ஐடியா தோணுது. ஸோ சூரி வந்து ஒரு போலீஸ் கிட்ட சொல்றாரு, சார் நான் பார்த்துருக்கேன் அப்படி சொல்லும்போது அந்த போலீஸ் யாரா இருக்காங்கன்னா, போலீஸ் வந்து அந்த பெருமாள் வாத்தியாருக்கு ஹெல்ப் பண்றவரா இருக்காரு. ஏன்னா அந்த போலீஸ்க்கு தெரியும் இங்க போலீஸ் வந்து இந்த மற்ற போலீஸ் எந்த அளவுக்கு அராஜகம் பண்றாரு சொல்லிட்டு அந்த இன்னொரு போலீஸுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர் அப்போ போட்டு இது பண்ணோடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கேங் வந்து சூர்யா வந்து அடிக்கணும்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஆனா பெருமாள் வாத்தியாருக்கு பொறுத்தவரை சூர்யா வந்து அடிக்க வேணாம்னு சொல்றாங்க. ரீசன் என்னன்னா, அவர் வந்து மற்ற போலீஸ் மாதிரி இந்த சூரிய வந்து இல்லைன்றது பெருமாள் வாத்தியாருக்கு ஆல்ரெடி தெரியுது. ஏன்னா அந்த ஹெல்ப் பண்ணதும் சரி, அதுக்காக பனிஷ் வாங்கினதும் சரி சொல்லிட்டு எல்லா நியூஸும் போகல, அந்த மாதிரி பெருமாள் வாத்தியாருக்கு போயிருக்கு போல. ஸோ சூர்யா வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைல வந்து சாவடின்னு பார்க்க மிஸ் ஆயிடுது. நெக்ஸ்ட் இதுல வந்து அவன் அடிக்காதுன்னு சொல்லிட்டு பெருமாள் வாத்தியார் சொல்றதால அவங்க சூரிய வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க, அந்த பெருமாள் வாத்தியார் கேங் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு லெவலுக்கு மேல போலீஸ்காரங்க ரொம்ப அராஜகம் பண்றதால இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ அந்த ஹீரோயின் இருக்குல்ல, அந்த ஹீரோயினை வந்து கூப்பிட்டுட்டு வந்து விசாரணை பண்ண ஆரம்பிச்சேன்னு சூரிக்கு வந்து ஒரு கஷ்டமாயிடுது. ஏன்னா போலீஸ் விசாரணை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதான் சொன்ன அந்த நியூடா பண்ணிட்டு அந்த மாதிரி விசாரிக்கிறாங்க சொல்லிட்டு அந்த சூரிக்கு தெரிஞ்சு ரொம்ப மனசு கஷ்டமானதால அவர் என்ன பண்றாருன்னா, நான் பெருமாள் அது யாரை காட்டுற சொல்லிட்டு திரும்ப நேராக போய் இந்த சேத்தன் கிட்ட சொல்ல பாக்குறேன். இப்போ சேத்தன் வந்து டேரக்டா சொல்லணும்னு நிறைய சூரி ட்ரை பண்ணாலும் சேத்தன் வந்து பார்க்க விரும்புறது இல்லை. ஏன்னா சூரிக்கும் சேத்தனுக்கு ஆக மாட்டேன். சூரி தான் ஹெட், அவர் மூலம் தான் ஹைரக்கி லெவலில் தான் போகணுன்றதால அது எதுவும் பண்ண முடியாததால எதுவும் பண்ண முடியல. ஸோ ஒரு லெவலில் வந்து அந்த ஹீரோயினை மாட்டிக்கிட்டதால அதான் லவரா இருக்கிறதால சூரிக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. நான் பெருமாள் பார்க்குறேன்னு சொல்ல வந்தா கூட அவர் சேத்தன் வந்து விரும்புறது இல்லை. ஸோ அங்கே வந்து ஹீரோயினை மாட்டிக்குது போலீஸ் ஸ்டேஷன்ல போட்டு சமாடி அடிக்கிறாங்க. விசாரணை ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, டேரக்டா சூரி வந்து சேத்தன் சொன்ன கேட்காததால டேரக்டா கௌதம் மேனன் கிட்ட போயிறாரு. கௌதம் மேனன் யாருன்னா அந்த சேத்தனோட ஹெட், அதாவது அந்த கேங்க்கு அந்த குரூப்க்கு ஒரு ஹெட்டா இருக்காரு. சேத்தனோட போலீஸ் இருக்காங்களா, அந்த ஹெட்டுக்கு ஒரு ஹெட் இருக்காரு கௌதம் மேனன். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ சூரி வந்து பெருமாள் வாத்தியாரோட வீடு ஆல்ரெடி அவர் தெரிஞ்சதால பார்த்துருக்கிறாருல, ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சதால கூப்பிட்டுட்டு போறாங்க. எங்கன்னா அந்த போலீஸ் கேங்ல கூப்பிட்டுட்டு சூரியம் போறாரு. ஸோ சூரிய வந்து லாஸ்ட்ல வந்து பெருமாள் வாத்தியார் பிடிச்சிடுறாரு. அங்க இப்போ என்ன ஒரு மேட்டர்னா, இதுல செகண்ட் பார்ட்ல என்ன நடக்குதா மேட்ரு. ஸோ சூரிக்கு வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, ரொம்ப நேர்மையா இருந்ததால இப்போ எப்படி முடிக்கிறாங்கன்னா, இப்போ பெருமாள் வாத்தியாரை பிடிச்சதால என்னோட இது கதையை டோட்டலா மாறிடுச்சுன்னு சொல்லிட்டு செகண்ட் பார்ட்ல ஒரு லீடு கொடுத்துட்டு போயிடறாங்க. ஸோ இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னு சொல்றேன்னா, சூரியோட ஆக்டிங் ஆயிடுச்சு. இப்போ காமெடியான நடிச்சு ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ் ஹீரோவானா நடிக்கிறது வந்து நம்மளால சூர்யால அக்செப்ட் பண்ண முடியுது, கண்டிப்பா முடியுது. ஏன்னா சூரி இப்போ ஃபர்ஸ்ட் படமே நம்மளால சூர்யாவை அக்செப்ட் பண்ண முடியாது. அது மெயின் ரீசன் யாருன்னு பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் தான். அவர் அந்த அளவுக்கு வந்து சூரிய கிட்ட வேலை வாங்கியிருக்காரு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ ஒரு டேரக்டரோட வேலை தான் ஆக்டர் கிட்ட வேலை வாங்குறது. ஸோ சூரிய வந்து என்னால காமெடியா பார்க்க முடியல. ஒரு சின்ன மிஸ் பண்ணுவாரு அப்படி சொல்ல பார்த்தா சூரிய மிஸ் பண்ணவே இல்லை. சூப்பரா நடிச்சிருக்காரு, அவர் ஹீரோவாவே இருக்காரு. அப்போ பவானிஸ்ரீ அவங்களும் நிஜமா பார்த்தீங்கன்னா அந்த மலைவாழ் மக்கள் மாதிரியே ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. அப்படியே அந்த ஹேர் ஸ்டைலும் சரி, அந்த ட்ரெஸ்ஸிங்கும் சரி, டோட்டல் ரொம்ப ரியலிஸ்டிக்காவே இருக்கு. சேத்தன் தான் ரொம்ப நெகட்டிவ் கேரக்டர் நடிச்சிருக்காரு.
நம்ம சேத்தன் திட்டுற மாதிரி இருக்குதுன்னு நம்மளுக்கு தோணுதுன்னா ஸோ ஹி சக்சீட் இன் ஹிஸ் கேரக்டர்ல. ஸோ அந்த கேரக்டர் அவர் ரொம்ப சக்சீடாக சூப்பராக பண்ணியிருக்காரு. கௌதம் மேனன் வந்து வழக்கம் போல ஒரு போலீஸ் மாதிரி தான் இருக்காரு. அந்த அளவுக்கு இம்பாக்டாக எனக்கு தெரியல. ஏன்னா கௌதம் மேனன் இம்பாக்ட் அந்த அளவுக்கு தெரியல. மேபி செகண்ட் பார்ட்ல இருக்கலாம். விஜய் சேதுபதி தான் கைஸ் அந்த மனுஷன் என்னமா நடிக்கிறான். நம்ம பெருமாள் வதியாராவே நம்மள பார்க்க தோணுது. அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன் தான் கைஸ் விஜய் சேதுபதிக்கு. ஆனால் அவரோட ஆக்டிங் வந்து நிஜமாவே சூப்பராக இருக்கு. விஜய் சேதுபதி வர சீனாலும் சரி எதுவுமே சரி அந்த இப்போ அந்த ஒரு பெருமாள் வதியார்னு ஒரு வயசு ஒரு 50+ இருக்கிற வயசு கேரக்டர் தான் நடிச்சிருக்கு. 50 to 60 கிட்ட இருக்குன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி அவர் வாக் பண்ற ஸ்டைலா இருக்கட்டும், அவர் பார்க்குற ஸ்டைலா இருக்கட்டும், ரொம்ப சட்டிலா பாக்குறது நிஜமா சூப்பரா பண்ணியிருக்கான்னு சொன்னேன். ஓகே, இப்போ இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப வேணாம் வச்சிருக்க வேணான்னு எது நான் யோசிக்கிறேன்னா, இந்த நியூட் சீன்ஸ்லாம் அந்த பிளர் பண்ணாலும் பண்ணாட்டியும் அந்த மாதிரி பண்ற விசாரணை வந்து கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோ தோணுச்சு. மேபி 1 or 2 சீன்ஸ் போட்டுருக்காங்க. இப்போ சும்மா அப்படி போறது வந்து ஏன்னா இது காட்டுறீங்க பாவண்ட உடுண்டா சொல்ற மாதிரி தான் நம்மளோட மைண்ட் செட் போகுது. மற்றபடி இந்த படம் பாத்தீங்கன்னா ஸ்லோவா போனா கூட, ஆனா படம் ஸ்லோவா போற மாதிரி தெரியல. படம் ஸ்லோவா தான் போகுது, ஆனா போரே அடிக்கல. அப்புறம் பாத்தீங்க ஸ்கிரீன் பிளே வந்து எந்த அளவுக்கு சூப்பரா இருக்குன்ட்டு. அதே மாதிரி லொகேஷன்ஸ் செம்மையா பண்ணியிருக்காங்க. நிஜமா அந்த படத்துக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. அந்த ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெயின் சீனா இருக்கட்டும், அப்புறமா அந்த ஓடு மேல வந்து சூரி நடந்து போய் அதாவது ஓடி போய் ஜம்ப் பண்ணி ஷூட் பண்ற சீனா இருக்கட்டும், எல்லாமே நிஜமா வேற வேலை இருக்கு. இந்த படம் பார்க்கலாமா கேட்டா கண்டிப்பா தேட்டர் போய் பார்க்கலாம் guys. இது நிஜமா வர்த்தான படம். மேபி செகண்ட் பார்ட் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் இருந்தாலும் அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டோரி எதுவுமே தெரியல. இப்போதான் ஸ்டோரிக்குள்ள போயிருக்கு, பெருமாள் வந்து பிடிச்சிருக்காங்க. மேபி செகண்ட் பார்ட்ல வந்து நிஜமா இது வந்து செகண்ட் பார்ட் வந்து லீடு இல்ல. இப்போ ஃபர்ஸ்ட் இதுன்னு செகண்ட் பார்ட் லீடு கொடுக்குதுன்னா கண்டிப்பா அந்த செகண்ட் பார்ட் இதோட சூப்பரா தான் இருக்கணும். மேபி வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஓகே, இதான் படத்தோட ரிவ்யூ. நெக்ஸ்ட் ஒரு பாட்காஸ்ட்ல மீட் பண்ணலாம் கைஸ். Until then, bye from Shah and Air. Okay guys, bye, have a nice day.